நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 3 மேட்ரிசஸ் பார்க்க போறோம். பேசிக்கா மேட்ரிசஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த நம்பர்ஸ், அரே ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரெக்டாங்கிளாவோ இல்ல ஸ்கொயர் ஷேப்லயோ நம்பரை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் வந்து மேட்ரிசஸ். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களோட நார்மலா சூப்பர் மார்க்கெட் போகும்போது அந்த பில்லிங் பார்த்துருப்பீங்க. பில்லு வந்து அந்த QR கோட் காமிச்சோன்னா நமக்கு அங்கே அமௌண்ட் விழுந்துட்டே இருக்கும். அது உள்ளே எல்லாமே மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல தான் அதோட ப்ராடக்ட்டோட அமௌண்ட்டும் அதோட வேல்யூவும் வந்து உள்ள வந்து ப்ரோக்ராம்ல இருக்கும். அது வந்து மேட்ரிக்ஸோட ஒரு அப்ளிகேஷன்ல ரொம்ப பெருசு அது. இப்போ முதல்ல மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ரோனா என்ன, காலம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இப்போ இங்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன். நீங்க இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரியும் போடலாம், இல்ல இப்படி கூட போடலாம். ரெண்டுமே வந்து மேட்ரிக்ஸ் தான். இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இது 1 2 -3 7 0 9 இந்த மாதிரி எந்த எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம். இதுல எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இத இப்படி பாக்குறோம்ல, இது வந்து ரோ, இதான் என்னோட முதல் ரோ. இப்படி பார்க்கும்போது இது வந்து என்னோட ரெண்டாவது ரோ. இது ரோ 1, இது வந்து ரோ 2 அப்படின்னு சொல்லணும். இப்படி கோடு போட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காலம். இது காலம் 1, இது என்னோட காலம் 2, இது என்னோட காலம் 3. அப்ப 2 ரோவும் 3 காலமும் இருக்கு. அதனால இதோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் எடுத்து எழுதுறது. நம்பர் ஆஃப் ரோஸ் 2 இருக்கு, கிராஸ் போட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 3 இருக்கு. அதனால 2x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு இதை சொல்லணும். ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்போ டோட்டலா எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்களா, இந்த ஆர்டரை மல்டிபிள் பண்ணா போதும். 2 3 அப்போ இந்த மேட்ரிக்ஸ்குள்ள 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ரெப்ரசன்டேஷன் கூட இருக்கு இதுக்கு. இப்போ நான் வந்து ஒரு 2x3 இந்த மேட்ரிக்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா இது வந்து நான் AIJ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படின்னா என்னது அப்படின்னா, இது வந்து இந்த எலிமெண்டோட பேர் வந்து ஆக்சுவலா A11. அதாவது முதல் ரோல முதல் காலம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A11 இது பேரு. இந்த எலிமெண்டோட பேர் என்னன்னா, இது முதல் ரோல தான் இருக்கு, ஆனா ரெண்டாவது காலம்ல இருக்குல்ல. இப்படி பார்த்தா ரோ, இப்படி பார்த்தா காலம்ல. அதனால இது வந்து A12ன்னு சொல்லணும். அடுத்து பார்க்கும்போது A13. இந்த முதல் நம்பர் இருக்குல்ல, இந்த I, இது வந்து ரோவோட நம்பரையும் இந்த Jன்ற வந்து காலமோட நம்பரையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. இவங்க எல்லாம் முதல் ரோல இருக்கிறதுனால முதல் நம்பர் 1ன்னு போடணும், காலம் மாறுறதுனால 2 3ன்னு போடணும். இப்போ ரெண்டாவது ரோ வரும்போது இந்த எலிமெண்டோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா, ரெண்டாவது ரோல முதல் காலம்ல இருக்கிற எலிமெண்ட், அதனால A21 அது. இது A22, இது வந்து A23. ஏதாவது ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, இன்னொரு நம்பர் நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட். ஸோ இதுதான் வந்து உங்களோட மேட்ரிக்ஸோட ரெப்ரசன்டேஷன். ஒரு 2x3 மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுங்க, 3x3 கிரியேட் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த பேஸ் வச்சு தான் நம்ம வந்து யூஸ்வலா கிரியேட் பண்ணுவோம். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 8 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட ஒரு 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 8 எலிமெண்ட்ஸை என்னென்னலாம் பாசிபிள் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த 8 நம்பரையும் ஒரே ரோல எழுதலாம், ஒரே காலம்லயும் எழுதலாம், அப்படிதானே? ஸோ அதனால இதை வந்து 1x8ன்னு நம்ம ஆர்டர் சொல்லலாம், 8x1லையும் எழுதலாம். அதே மாதிரி 8ன்றத வந்து 2x4, அதாவது 2 ரோல 4 எலிமெண்டா எழுத முடியும், இல்லைன்னா 4 ரோல 2 காலமா கூட எழுத முடியும். அதாவது இந்த நம்பர் எந்தெந்த டேபிள்ஸ்ல வருதுன்னு பார்த்து நீங்க எழுதிட்டா கூட சரியான ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து பாசிபிள் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ் பத்தின ஃபுல் இன்ட்ரடக்ஷன் வீடியோ இந்த வீடியோவோட என் ஸ்கிரீன்ல உங்களுக்கு வரும். அதுல வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த புக்கோட எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இப்போ எக்ஸசைஸ் 3.1ல கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். இதான் உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின். ஸோ இங்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, தி ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்குன்னு பார்க்கணும். ரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3 ரோ இருக்கு. காலம் வந்து 1 2 3 4 4 காலம் இருக்கு. அப்போ ஆர்டர் எப்பவுமே முதல்ல ரோஸை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ ரோஸ் வந்து 3 ரோஸ் இருக்கு, காலம்ஸ் வந்து 4 காலம்ஸ் இருக்கு. அப்போ 3x4 அப்படின்னு எழுதிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்குள்ள எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று அந்த எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எழுதலாம், இல்லை ஆர்டரை மல்டிபிள் பண்ணி எழுதலாம். இங்கே 3 4s are 12. அப்போ இதுக்குள்ள பாருங்க, இப்படி இண்டிவிஜுவலாக கவுண்ட் பண்ணி பார்த்தா 12 எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின்ல அவங்க உங்ககிட்ட கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் A13. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ரைட் த எலிமெண்ட் A13 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதல்ல வர்றது வந்து ரோ நம்பர், ரெண்டாவது வரதான் காலம் நம்பர். ஃபர்ஸ்ட் ரோல 3வது காலம், அது இல்லை இப்படி படிங்க, அப்போ உங்களுக்கு மறக்காது. ஃபர்ஸ்ட் ரோல 3வது எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோல 3வது எலிமெண்ட் யாரு, -19. அப்போ இங்க -19 அப்படி எழுதிவங்க. முதல் நம்பர் ரோன்னு படிங்க. இது A21 கேட்குறாங்க. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அப்போ செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 35, அப்போ 35 எழுதிக்கோங்க. A33 தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட், இதான் நம்மளோட தேர்ட் ரோவோட தேர்ட் எலிமெண்ட் -5, அப்போ -5 எழுதிக்கணும்.
அடுத்து A24 செகண்ட் ரோல 4th எலிமெண்ட். செகண்ட் ரோல 4th எலிமெண்ட் 12. ஸோ 12ன்னு எழுதிக்கலாம். A23 செகண்ட் ரோல 3rd எலிமெண்ட். ஸோ செகண்ட் ரோல 3rd எலிமெண்ட் 5/2ன்னு இருக்கு. அப்ப இங்க 5/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2ல if a matrix has 24 elements 24 elements இருந்துச்சுன்னா what is the possible orders அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24 எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வரும்னு பாருங்களேன். எல்லா நம்பரும் கண்டிப்பா 1 டேபிள்ல வரும். 1 × 24 24. இது எழுதுனா உடனே ரிவர்ஸ்ல 24 1s எழுதிருங்க. அடுத்து 24 2 டேபிள்ல வரும். 2 டேபிள்ல எத்தனை டைம்ஸ்? 12 டைம்ஸ். 2 12s 12 2s கூட 24 தான். இது ரெண்டு ரோல 12 காலம்ஸா எழுதுறது. இது வந்து 12 ரோஸ்ல 2 காலம்ஸா எழுதுறது. ரெண்டும் டிஃபரெண்ட். ரெண்டுமே நான் இங்கே டெஃபினட்டா எழுதணும். அடுத்து 3 டேபிள்ல 24 வரும். 3 8s அப்ப இங்கே பக்கத்துல 8 3s எழுதிக்கோங்க. அடுத்து 4 டேபிள்லையும் 24 வரும். 6 4 6 அப்ப இங்க 6 4s அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து 5 தான். 5 டேபிள்ல 24 வராது. அடுத்து 6ல இருந்து நம்ம இங்க ஆல்ரெடி எழுதிட்டோம்ல, அதனால வேற எதுவும் நம்ம செக் பண்ண தேவையில்லை. அதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. வாட் இஃப் இட் ஹாஸ் 13 எலிமெண்ட்ஸ்? 13 எலிமெண்ட்ஸ் இருந்தா பாசிபிள் ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13 அப்படின்றது வந்து ஒரு பிரைம் நம்பர். ஸோ அந்த டேபிளையும் 1 டேபிள்ல மட்டும் தான் வரும். இப்போ 1,13 அப்படின்னு ஒன்று எழுதலாம். 13 × 1 அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டு தான் அதோட பாசிபிள் ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. If a matrix has 18 elements, what are the possible orders it can have ன்னு கேட்டிருக்காங்க. 18 elements இருக்கு அப்படின்னா அதோட பாசிபிள் ஆர்டர்ஸ் 18 எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வரும்னு பாருங்க. 1 × 18 ஒரே ரோல 18 காலம்ஸ் அப்படியே எழுதிடலாம். இல்லை 18 × 1. அடுத்து 2 டேபிள்ல 9 வரும். ஸோ 2 ரோஸா 9 காலம்ஸா எழுதலாம். இல்லை 9 rows and 2 columns கூட அந்த 18 எலிமெண்ட்ஸை நம்மளால எழுத முடியும். அடுத்து 3 டேபிள்ல வரும். 3 6 18. அப்ப இங்க 6 3s 18 போட்டுலாம். 4 டேபிள்லையும் 5 டேபிள்லையும் 18 வராது. அடுத்து 6 டேபிள்ல இருந்து நம்ம இங்க ஆல்ரெடி எழுதிட்டோம்ல, அதுக்கப்புறம் நீங்க வேற எதுவும் செக் பண்ண வேண்டாம். வாட் இஃப் இட் ஹாஸ் 5 elements கேட்டிருக்காங்க. 5 elements இருந்தா பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5ன்றது ஒரு பிரைம் நம்பர் அப்படின்றதுனால வேற எந்த டேபிள்ஸ்லயும் வராது. ஸோ 1,5 எழுதலாம். அதே மாதிரி 5 × 1 அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டு தான் அதோட பாசிபிள் ஆர்டர்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் a 2 × 2 மேட்ரிக்ஸ் A is equal to AJ என்ற மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல whose elements are given by 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல முதல் கொஸ்டின் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுல முதல்ல என்ன மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கிறது ஒரு 2 × 2 மேட்ரிக்ஸ். அதாவது 2 ரோ 2 காலம் இருக்கணும். ஸோ 2 ரோ 2 காலம்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட். இது உங்களோட செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட். அவ்வளவுதான். 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. இதான் நம்மளோட 2 × 2 மேட்ரிக்ஸ். இதுல இருக்க இந்த 4 எலிமெண்ட்டையும் கண்டுபிடிச்சு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டோம்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ முதல்ல நமக்கு A11 அப்படின்ற எலிமெண்ட் வேணும். ஸோ A11 கண்டுபிடிக்க போறோம். அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபார்மேட்ல I பிளேஸ்லயும் 1 J பிளேஸ்லயும் 1 போகணும். இங்கேயும் I J இருக்கா? ஐக்கும் ஜேக்கும் பதிலாக 1 + 1 மேல ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். 1 + 1 2வா? அப்போ 2² 2 ஸ்கொயர் பண்ணா 4, 4 2ஆல் டிவைட் பண்ணா 2 கிடைக்குது. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு 2ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த எலிமெண்ட் A12 வேணும். ஸோ A12 ஐயோட பிளேஸ்ல 1ம் ஜேயோட பிளேஸ்ல 2வும் போடணும். ஸோ 1 + 2² / 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். 1 + 2ன்றது வந்து 3² 2. 3 ஸ்கொயர் பண்ணா 9/2. 9/2 கேன்சல் ஆகாதுன்றதுனால அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்து A21. ஸோ A21 வேணும். ஸோ I பிளேஸ்ல 2வும் J பிளேஸ்ல 1. அப்போ 2 + 1 2 / 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுவும் 3² 2 தான். ஸோ வேல்யூ வந்து 9/2. இப்போ இங்கே என்னென்னு எழுதிடலாம்? 9/2 அப்படின்னு எழுதிடலாம். லாஸ்ட் எலிமெண்ட் வந்து A22. ஸோ A22ன்ற எலிமெண்ட். ஸோ ஐயோட பிளேஸ்லையும் 2, ஜேயோட பிளேஸ்லையும் 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2 + 2² 2 அப்படின்னு வந்திருக்கும். 2 + 2ன்றது வந்து ஆக்சுவலாக 4² 2. 16/2ன்னு கிடைக்குது. 4 ஸ்கொயர் பண்ணா. ஸோ கேன்சல் பண்ணா 8ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 8 தான். ஸோ இஸ் அ ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிருங்க. அவங்க கேட்ட மேட்ரிக்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 4ல செகண்ட் பார்ட் பார்க்கலாம். AJ is equal to I/J 2 × 2 மேட்ரிக்ஸ் தானே நம்மளுக்கு கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 × 2னா 2 ரோ 2 காலம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட். இது வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட். 2 ரோ 2 காலம். 2 × 2 மேட்ரிக்ஸ். இந்த 4 எலிமெண்ட்டையும் ஃபார்ம் பண்ணிட்டா போதும். ஸோ முதல்ல A11. ஸோ ஐக்கும் 1 ஜேக்கும் 1. இங்கே கொடுத்துருக்க ரூல் படி 1/1 1 தான் கிடைக்கும். ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 1, அதை இங்கே எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து A12. ஐயோட பிளேஸில் 1ம் ஜேயோட பிளேஸில் 2வும் வந்திருக்கு. முதல்ல இருக்கிறது I, ரெண்டாவது இருக்கிறது தான் J. I தான் நியூமரேட்டர். ஸோ 1/2. 1/2 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 1/2 அப்படியே தான் வரும். அடுத்து A21.
ஸோ I by j ஃபர்ஸ்ட் நம்பர் 2 by 1 டினாமினேட்டரில் 1 இருந்தால் நம்ம அதை கேரி பண்ண தேவையில்லை. அப்போ இதோட ஆன்சர் 2 தான். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் A22. ஸோ 2 by 2 கேன்சல் பண்ண ஆன்சர் 1 கிடைக்குது. அப்போ இந்த எலிமெண்ட் வந்து 1. இதுதான் அவங்க கேட்டிருக்க மேட்ரிக்ஸ். இட்ஸ் ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு மேட்ரிக்ஸ் எழுதாமல் விட்டிங்கன்னா மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இது அதிலே தேர்ட் கொஸ்டின். ஏஐஜேக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால A11, A12, A21, A22 இவங்க 4 பேரையும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ முதல்ல A11 கண்டுபிடிக்கலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க ரூலில் I வர இடத்துலையும் 1 போடணும், J வர இடத்துலையும் 1 போடணும். ஸோ 1 + 2 × 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கிது வேல்யூ. ஸோ எங்களை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வரும். இங்கே 1 இருக்குது. முதல்ல இந்த 2 1s are 2, இங்கே ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. 1 + 2 3 ஆகிடும். 3 ஸ்கொயர் பை 2. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 by 2. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மேட்ரிக்ஸில் முதல் எலிமெண்ட் 9 by 2. இப்போ அடுத்த எலிமெண்ட் வந்து A12 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A12 = I + 2j. இதான் உங்களோட I வேல்யூ ப்ளஸ் 2 × j வேல்யூ. ஸோ 2 × 2ன்னு போடணும். இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. ஸோ இது சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே 1, முதல்ல இந்த 2 மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ 4 ஸ்கொயர், இங்கே ஒரு 2 இருக்குது. 1 + 4 வந்து 5 வரும். மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, கீழே ஒரு 2 இருக்குது. 5 ஸ்கொயர் பண்ணால் 5 5s are 25 by 2. இப்போ ரெண்டாவது எலிமெண்ட் வந்து 25 by 2 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி தேர்ட் எலிமெண்ட் A21 கண்டுபிடிக்கணும். ஸோ A21 = I + 2 times j the whole square. இதுதான் ஃபார்முலா. I வர இடத்துல 2ம் J வர இடத்துல 1ம் போட்டிருக்கோம். ஸ்கொயர் வந்துடுச்சு. இங்கே வேல்யூ இங்கே மேலே வந்து 2 + இங்கே 2 1s are 2 அவங்களோட ஸ்கொயர் டினாமினேட்டரில் 2. 2 + 2 4. 4 ஸ்கொயர் பண்ணால் 16 by 2ன்னு கிடைக்குது. உங்களுக்கு கேன்சல் பண்ணால் 8. அப்போ இந்த எலிமெண்ட் வந்து 8ன்னு கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் A22 I + 2 times j. அப்போ 2 + 2 times 2 the whole squared by 2 அப்படின்னு கிடச்சிருக்கோம். ஸோ 2 + இங்கே 2 2s are 4 அதுக்கப்புறம் ஸ்கொயர் by 2 அப்படின்னு எழுதணும். 4 + 2 6 ஸ்கொயர் by 2ன்னு கிடைக்குது. 6 ஸ்கொயர் பண்ணால் 36 by 2 கேன்சல் பண்ணால் 18. அப்போ இந்த கடைசி எலிமெண்ட் வந்து 18 தான். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் கீழே கூட எழுதலாம். இட்ஸ் அ ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது பாருங்க, கன்ஸ்ட்ரக்ட் 3x4 மேட்ரிக்ஸ் whose elements are given 5 ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. 3x4 மேட்ரிக்ஸ்னா 3 ரோவும் 4 காலமும் இருக்கணும். அது எழுதும் போது மிஸ் ஆயிடுது அப்படின்றவங்க 3 ரோ அப்படின்னா இந்த மாதிரி 3 லைன் போட்டுக்கோங்க. 4 காலம்னா இந்த மாதிரி 4 லைன் போட்டுக்கோங்க. 1 2 3 4 இப்படி போட்டிங்களா? போட்டுட்டு இந்த லைன்ஸ் மீட் பண்ணுற இடத்துலலாம் வந்து எலிமெண்ட் போடணும். ஸோ இந்த இடத்துல லைன் மீட் பண்ணியிருக்கல, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ ஃபோர்த் எலிமெண்ட். இது ரெண்டாவது ரோ. ஸோ ரெண்டாவது ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ரெண்டாவது ரோ செகண்ட் எலிமெண்ட், அப்புறம் இது ரெண்டாவது ரோ மூணாவது எலிமெண்ட், இது ரெண்டாவது ரோ நாலாவது எலிமெண்ட். இது நம்மளோட தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட், இது நம்மளோட தேர்ட் ரோ ஃபோர்த் எலிமெண்ட். ஸோ இதுதான் நம்மளோட 3x4 மேட்ரிக்ஸ். 3 ரோவும் 4 காலமும் இருக்க மாதிரி எழுதியிருக்கணும். எழுதியாச்சு. இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸோட வேல்யூஸையும் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதிட்டிங்கன்னா நம்ம ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. முதல் நம்பர் A11 கேட்டிருக்காங்க. ஸோ A11 = I வர இடத்துலையும் 1 போடணும், J வர இடத்துலையும் 1 போடணும். ஸோ half of -3 × 1 + 1 அப்படின்னு போட்டுக்கலாம் இதோட வேல்யூவை. ஸோ இது half of modulus of -3 × 1 -3 + 1 அப்படின்னு கிடச்சிருக்கோம். ஸோ half of -3ம் +1ம் -2ன்னு வரும். ஏன்னா ப்ளஸும் மைனஸும் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன். மாடுலஸ்லேருந்து வெளில வரும்போது பாசிட்டிவ் நம்பர் தான் வெளில வரும். அப்போ மல்டிபிள் பை 2. நம்மளோட ஆன்சர் வந்து 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ A11ஓட ஆன்சர் வந்து 1 தான். ஒன்று நீங்கள் இங்கே எழுதும் போதே இப்படி செப்பரேட்டாக இங்கே எழுதிட்டு வரணும்னா எழுதிட்டு வந்துடுங்க. இல்லை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக கொண்டு போய் எழுதுங்க. எப்படி பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ அடுத்த எலிமெண்ட் வந்து A12. ஸோ A12 = இதே ரூலில் I வர இடத்துல 1ம் J வர இடத்துல 2ம் போடணும். ஸோ half of -3 × 1 + 2 அப்படின்னு எழுதிடலாம். 3 1s are 3 தான். ஸோ -3ம் +2ம் பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கும். -1 மாடுலஸில் இந்த வெளில எடுத்தால் +1 தான். அப்போ +1 by 2 தான் இதோட ஆன்சர். அப்போ இங்கே +1 by 2ன்னு போட்டுடலாம். ஸோ அடுத்த நம்பர் A13. ஸோ half of -3 × Iக்கு பதிலாக 1ம் Jக்கு பதிலாக 3யும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 3s are 3 தான். -3 -3 + 3 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். half × 0 0 தான். தேர்ட் எலிமெண்ட் 0ன்னு போடணும். அடுத்து இங்கே ஃபோர்த் எலிமெண்ட் A14. ஸோ half of
-3 into iக்கு பதிலா 1 jக்கு பதிலா +4. ஸோ half of இங்கே 4 - 3 1 வரும். மாடுலஸ்லேருந்து வெளில எடுத்தாலும் +1 தான். half into 1 half தான். அப்போ இந்த இடத்துல half அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. இப்போ அடுத்த ரோ போகலாம். அடுத்த ரோவில் A21. ஸோ A21 half of I வர இடத்துல 2வும் J வர இடத்துல 1ம் போடணும். ஸோ -3 into 2 +1 அப்படின்னு எழுதியிருக்கணும். இப்போ 3 2s are 6 தான். ஸோ இது வந்து -6, இது வந்து +1. -6ம் +1ம் -5 வரும். ஆனால் -5 மாடுலஸ்லேருந்து வெளில எடுக்கும்போது +5 ஆகிடும். இப்போ 5/2 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். அப்போ இங்கே 5/2 அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்த நம்பர் A22. ஸோ half of -3 into 2 +2 அப்படின்னு எழுதிக்கலாம். 3 2s are 6, -6 இருக்கு. -6ம் +4ம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்படி கூட எழுதிக்கோங்க. -6ம் +2ம் -4. -4 வெளில எடுத்தால் +4ன்னு வரும். half into +4 இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2ன்ற வேல்யூ கிடச்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து A23. ஸோ A22ஓட வேல்யூ இங்கே 2ன்னு கிடச்சிருக்கு. 23 வந்து half of -3 into ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 3 இருக்கு. ஸோ இது -6 + 3 மைனஸ் பண்ணால் -3 வெளில வரும்போது என்ன தான் வரும்? +3 அப்படின்னு தான் கிடைக்கும். அப்போ வேல்யூ 3/2 மல்டிபிள் பண்ணும்போது. அப்போ அடுத்த நம்பர் 3/2. இதே மாதிரி தான் எல்லா நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பண்ணணும். இதே மாதிரி தேர்ட் ரோ எலிமெண்ட்ஸ்க்கும் வந்து கண்டினியூ பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து உங்களோட மேட்ரிக்ஸ்குள்ளே அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா அதான் உங்களோட ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ். அடுத்து இதுலேயே உங்களோட செகண்ட் பார்ட் கொஸ்டினில் ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு 2y - ஜேன்னு கொடுத்துருக்காங்க. அதே 3x4 மேட்ரிக்ஸ் மேலே கண்டுபிடிச்சா அதே எலிமெண்ட் தான் வேணும். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னா ஐயும் 1 ஜேயும் 1. ஸோ 2 into 1 -1. ஸோ 2 1s are 2 - 1 1 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. ஸோ அடுத்து A12 கண்டுபிடிக்கும் போது ஐயோட பிளேஸில் 1 ஆனால் ஜேயோட பிளேஸில் 2. ஸோ 2 into 1 -2ன்னு வரும். ஏன்னா ஜேக்கு இங்கே 2 கொடுத்ததுனால 2 - 2 வேல்யூ 0. அப்போ செகண்ட் எலிமெண்ட் இங்கே 0. அதே மாதிரி A13 இதே மாதிரி கண்டினியூ பண்ணி எல்லா எலிமெண்ட்டையும் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதே மாதிரி மற்ற ரோஸையும் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கிது. இதுதான் உங்களோட ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ். கொஸ்டின் நம்பர் 6ல் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x, y and z from the following equation. இது ரெண்டும் ஈக்குவல் மேட்ரிசஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே முதல் நம்பர் 4 இருக்கு, இங்கே முதல் நம்பர் y இருக்கு. அப்போ 4 is equal to y அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து இங்கே 3 இருக்கு, இங்கே z இருக்கு. அப்போ 3 is equal to z அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே எக்ஸோட பிளேஸில் 1 இருக்கு பாருங்க. அப்போ x is equal to 1. கடைசி எலிமெண்ட் 5 is equal to 5 இருக்கு. கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் x, y, z அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே கிடைச்சிருச்சு. x is equal to 1, y is equal to 4, z is equal to 3. ஸோ சம் அவ்வளோதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2ல் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் ஈக்குவல். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே x plus y அங்கே 6. அப்போ x plus y is equal to 6ன்றது ஒரு வேல்யூ. 2 is equal to 2 அதை நம்ம எழுத தேவையில்லை. அடுத்து 5 plus z is equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 plus z-ஓட வேல்யூ 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து xy is equal to 8. கடைசி எலிமெண்ட்டும் ஈக்குவல். அப்போ xy is equal to 8 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இவங்களை சால்வ் பண்ணி xy z 3 பேரோட வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும். அதான் உங்களோட கொஸ்டின். இப்போ முதல்ல z கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கிற +5 அந்த பக்கம் போனால் -5 ஆகும். இப்போ z is equal to 5 - 5ன்னு எழுதி ஆன்சரை 0 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணி xையும் yையும் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ x plus y is equal to 6ன்றது ஒரு ஈக்குவேஷனாகவும் xy is equal to 8ன்றது ஒரு ஈக்குவேஷனாகவும் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறது? இது அடிஷனில் இருக்குது, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னு தோணுதுல. நம்ம கிளாஸ் 10ல் பண்ணுவோம்ல உங்களோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் அதான் பண்ண போகிறோம். இப்போ xy is equal to 8 அப்படின்னா இதில் இருந்து நம்ம சொல்ல முடியும் y is equal to 8/x அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த y-ஓட வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் y வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் x அப்படியே வச்சுக்கோங்க. x ப்ளஸ் இந்த yக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க 8/x ஈக்குவல் டு 6ன்னு எழுதிக்க போகிறோம். இங்கே வந்து x/1. ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் மல்டிபிள் பண்ணால் x². 1 into 8 8 டிவைடட் பை 1 into x தான் ஈக்குவல் டு 6. டினாமினேட்டரில் இருக்க x அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும்? மல்டிபிள் ஆகிடும். அப்போ x² ப்ளஸ் 8 is equal to 6x. ப்ளஸ் 6x இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? -6x அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்போ x² - 6x ப்ளஸ் 8 is equal to 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இங்கே 1 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ 1 8s are 8ன்னு கிடைக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணால் 8 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -6 வரணும். -4 into -2 மல்டிபிள் பண்ணால் +8 வரும். ஆட் பண்ணால் -6 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கிறதுனால ஷார்ட்கட்டில் x - 4 x - 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது -4 அந்த பக்கம் போனால் +4 வரும். -2 அந்த பக்கம் போனால் +2 வரும். 4 or 2 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அப்போ x 4ஓ இல்லை 2ஓ இருக்கலாம் அப்படின்னா ஒய்யை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ
x வந்து 4 2 ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வச்சு x is equal to 4 இருந்ததுன்னா y கண்டுபிடிக்கணும். y ஓட ஃபார்முலா என்ன 8/x. அப்போ 8/4 is equal to 2 அப்படின்னு கிடைக்குது. if x is equal to 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y ஓட வேல்யூ 8/2 is equal to 4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ x ஓட வேல்யூ x is equal to 4 இருந்தா y ஓட வேல்யூ 2, x is equal to 2 இருந்ததுன்னா y ஓட வேல்யூ வந்து 4 அப்படின்னு கிடைக்குது. z வந்து ஒரே டைம்ல நம்ம சால்வ் பண்ணிட்டோம். z வந்து 0 தான். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பாசிபிள் இருக்கு. ஸோ ஆன்சர் எடுத்து இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின்ல பாருங்க, இங்க 3 எலிமெண்ட் இருக்கு, இங்க 3 வேல்யூ இருக்கு, நடுவில் ஈக்குவல் டு சைன் இருக்கு. அப்ப இங்க இருக்க முதல் எலிமெண்ட்டும் அங்க இருக்க முதல் எலிமெண்ட்டும் ஈக்குவல் தான். அப்ப x பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து x பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நீங்க இது ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்களேன், இந்த x பிளஸ் ஒய் பிளஸ் இசட் அப்படின்ற ஈக்குவேஷன்ல இந்த ஒய் பிளஸ் இசட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த 7 கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்ல. அப்போ இந்த ஒய் பிளஸ் இசட்டை ரிமூவ் பண்ணிட்டு x பிளஸ் 7 ஈக்குவல் டு 9 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் தான் இங்கே சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. பிளஸ் 7 அங்கே போனால் என்ன ஆகும், -7 ஆகும். அப்போ 9 - 7 எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. ப்ளஸ் 2 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். அப்போ 5 - 2 கிடச்சிருக்கும். அப்போ இசட்டோட வேல்யூ 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இசட்டோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு கிடச்சிருக்கும். ப்ளஸ் 3 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், -3 ஆகும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 - 3 தான். ஒய்யோட வேல்யூ 4 அப்படின்னு கிடைக்குது. ஒய்யோட வேல்யூ 4. அப்போ x2 y4 z3 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். Find the values of a, b, c, d from the equation. இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் நடுவில் கொடுத்துருக்கிறது ஈக்குவல் டு. அப்போ இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்க முதல்ல இருக்கிற எலிமெண்ட்டும் இங்க முதல்ல இருக்க எலிமெண்ட்டும் ஈக்குவல். அதாவது a மைனஸ் b ஈக்குவல் டு -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இங்க இருக்கிற ரெண்டாவது எலிமெண்ட்டும் இங்க இருக்கிற ரெண்டாவது எலிமெண்ட்டும் சேம். இப்போ 2a பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு +5 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இங்கே ரெண்டாவது ரோவோட முதல் எலிமெண்ட்டும் இங்கே ரெண்டாவது ரோவோட முதல் எலிமெண்ட்டும் கூட டெஃபினட்டாக சேம் தான். அப்போ 2a - b is equal to 0. அதே மாதிரி இந்த நாலாவது எலிமெண்ட்டும் ஈக்குவல். அப்போ 3c plus d is equal to 13. இதான் உங்களோட கொஸ்டின்ல கிவன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பாருங்களேன், இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபியில் இருக்கு, இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபியில் இருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணுறதா நமக்கு ஈஸி. இவங்க ரெண்டு பேரையும் எலிமினேஷன் மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ சால்வ் 1 and 2 பை எலிமினேஷன் மெத்தட். எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ எலிமினேஷன் நீங்கள் 10th இருந்தே போட்டுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதான் உங்களோட ஈக்குவேஷன் 1, இது நம்மளோட ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4. இங்கே ரெண்டு பேரும் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ a - b is equal to -1, 2a - b is equal to 0. ஸோ இது இங்கேயும் b இருக்கு, இங்கேயும் b இருக்கு. ஆனால் ரெண்டுமே -b இருக்கிறதுனால என்ன ஆகாது, கேன்சல் ஆகாது. அதனால சிம்பிள் மாற்றிக்கலாம். ஸோ இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ் பியும் பிளஸ் பியும் கேன்சல் ஆயிடுச்சு. இது 1a, இது -2a. 1aவும் -2aவும் -1aன்னு வந்திருக்கும். ஈக்குவல் டு -1ம் -0வும் -1 தான். இப்போ -a is equal to -1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ a is equal to மல்டிபிள் இருக்க -1 அங்கே போனால் டிவைட் ஆகிடும். -1 பை -1 +1. அப்போ ஏயோட வேல்யூ என்ன, +1. ஏயோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் a in equation 1. a value 1 minus b is equal to -1. First equationல a யோட placeல 1 substitute பண்ணியிருக்கோம். So minus b அங்க கொண்டு போயிட்டு -1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 1 plus 1 is equal to b ன்னு கிடைக்கும். அப்போ 2 is equal to b. b யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 2 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இதே a வந்து ஈக்குவேஷன் 3லேயே இருக்கு பாருங்களேன், 2a plus c அப்படின்னு இருக்கு. ஸோ substitute a in 1 and 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா 3லேயே நம்ம substitute பண்ணிடலாம். 2a plus c is equal to 5 அப்படின்ற ஈக்குவேஷன்ல ஏவை தூக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற இந்த 1ன்ற a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ 2 into 1 plus c is equal to +5. c தான் நமக்கு வேணும். 2 1s are 2, அந்த பக்கம் எடுத்துட்டு போனா -2 ஆயிடும். அப்போ c is equal to 5 - 2ன்னு எழுதிடலாம். அப்போ c யோட வேல்யூ 3 தான். c யோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. c யோட வேல்யூவை யூஸ் பண்ணி d யோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே கடைசி ஈக்குவேஷனில் சிக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன கண்டுபிடிச்சிடலாம், டிஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 3c + d is equal to 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிக்கு பதிலாக 3 கண்டுபிடிச்சோம்ல, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 3 × 3 + d is equal to 13 எழுதிக்கலாம். 3 3s are 9 + d is equal to 13. +9 அந்த பக்கம் போனால் -9 ஆகும்.
அப்போ 13 மைனஸ் 9 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 13ல இருந்து 9 மைனஸ் பண்ணிட்டா டியோட வேல்யூ 4. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எல்லா வேல்யூவும் A is equal to 1, B is equal to 2, C is equal to 3, D is equal to 4. இதுதான் உங்களுக்கு அவங்க கேட்டிருந்த ஃபைனல் சொல்யூஷன். ஃபைண்ட் ABCD தான் கேட்டிருந்தாங்க. எல்லா வேல்யூவையும் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. 8, 9, 10 மூணுமே MCQ தான். கொஸ்டின் நம்பர் 8ல AJ M cross N. M cross Nன்றது ஒரு ஆர்டர். இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் எப்படி இருந்தால் அதை வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்ல முடியும். அப்போ M is equal to Nன்றது அவங்களோட கரெக்டான ஆப்ஷன் சி ஆப்ஷனில் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் மேக்ஸ் த ஈக்குவேஷன் ஈக்குவல். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா இதுல எது வந்து கரெக்டான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா இவங்களோட எல்லா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸும் சேமா இருக்கணும். ஸோ இங்க முதல்ல 3x + 7 = 0 அப்படின்னு இருக்கு. அப்போ 3x + 7ம் 0வும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரணும். இப்போ 3x = +7 அங்கே போனால் -7 ஆகும். x மல்டிபிள் இருக்க 3 அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ x -7/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வேல்யூவே நம்ம கிட்ட இங்கே இல்லை ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டாவது எலிமெண்ட் 5 இருக்கு, இங்கே வந்து y - 2 இருக்கு. இப்போ 5 = y - 2 அப்படின்னு எழுதிக்கலாம். -2 இந்த பக்கம் வந்தால் +2 ஆகிடும். அப்போ 5 + 2 = y. ஸோ 7 = y அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ 7ம் எக்ஸோட வேல்யூ -7/3 வருது. ஆனால் இங்கே இந்த மாதிரி ரெண்டு எலிமெண்ட்டை மட்டும் செக் பண்ணிட்டு ஆன்சர் இருந்துச்சுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. எல்லா எலிமெண்ட்டையும் சால்வ் பண்ணி ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணதா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கணும். இங்கே y + 1ம் 8ம் இருக்குது. இப்போ y + 1 = 8 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ +1 அங்கே போனால் -1 ஆயிருக்கும். ஒய்யோட வேல்யூ 7. ஸோ ஒய்யோட வேல்யூ 7 கிடைக்குது. லாஸ்ட் எலிமெண்ட் 2 - 3x = 4. 2 - 3x = 4 எடுக்கும் போது -3x அந்த பக்கம் கொண்டு போயிட்டா 4 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது +3x ஆகிடும், இது -4 ஆகிடும். ஸோ -2 = 3x, x -2/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே -2/3, ஒய்யோட வேல்யூ வந்து இங்கே 7. இதில் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்த்து அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இது நாட் பாசிபிள் டு ஃபைண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா எக்ஸுக்கு இங்கே வேற வேல்யூ வந்திருக்கு, இங்கே வேற வேல்யூ வந்திருக்கு. ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்துச்சுன்னா இதுதான் எக்ஸுக்கு வேல்யூன்ட்டு ஒரு சிங்கிள் வேல்யூவை நம்ம எப்பவுமே செலக்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதிலே வேல்யூ மாற்றி போர்டில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ் வேல்யூஸ் வந்ததுனால நாட் பாசிபிள் டு ஃபைண்ட்ன்ற பி ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். 10th question பாருங்க. The number of all the possible matrices of order 3x3 with each entry is 0 or 1. முதல்ல இந்த கொஸ்டினோட மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இப்போ 3x3 மேட்ரிக்ஸ்னா இப்போ 3 ரோ 3 காலம் இருக்கும் இல்லையா, இதான் உங்களோட 3x3 மேட்ரிக்ஸ். இதில் எல்லா என்ட்ரிஸும் 0 இல்லைனா 1 இருக்கணும் அப்படின்னா இப்போ வந்து இதில் ஃபர்ஸ்ட்ல நான் ஒரு 0 போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் 1ன்னு எழுதிக்கலாம். அது ஒரு மேட்ரிக்ஸ். நம்ம முதல்ல ரெண்டுத்துலையும் 0 போட்டு மற்ற எல்லாத்துலேயும் 1ன்னு போட்டுக்கலாம். இல்லை 0 1 0 1 0 1 மாற்றி எழுதலாம். இல்லை எல்லாத்துலேயும் 1 போட்டு ஒரு நம்பரை மட்டும் 0 ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பாசிபிள் மேட்ரிசஸ் எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு என்ட்ரிக்கும் எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னா இதில் மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 9 எலிமெண்ட்ஸுக்கும் எத்தனை என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, 2 என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் எதுவும் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால மேனுவலாக எழுதி பார்க்க முடியாது. அதுக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆல் த பாசிபிள் மேட்ரிசஸ் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் டு த பவர் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எழுதினீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணும். நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ்னா இங்கே எத்தனை என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1 2 மொத்தம் 2 என்ட்ரிஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 2. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே எத்தனை எலிமெண்ட் இருக்குது, இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்களா, ஆர்டரை மல்டிபிள் பண்ணால் போதும். 3 3s அப்போ 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும் இங்கே. அப்போ 2/9 அப்படின்னு எழுதணும். 2/9னா 2 × 2 × சொல்லி நம்ம 9 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம். அப்படி பண்ணும்போது 512 கிடைக்கும். ஸோ உங்களோட டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. இதே பேஸ் பண்ணி போர்டில் கேட்ட இன்னொரு கொஸ்டின் பாருங்க. இப்போ இப்படி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் தான். தி நம்பர் ஆஃப் பாசிபிள் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் 2x2 வித் த என்ட்ரிஸ் -1 0 +1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை 2x2 மேட்ரிக்ஸ் வந்து உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும் இந்த என்ட்ரிஸை யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதான் உங்களோட ஃபார்முலா. நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து எத்தனை என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, 3 என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ 3 to the power number of elements வந்து 2x2ல 4 எலிமெண்ட் தானே இருக்கும். 2 2s are 4. அப்போ 3 to the power 4 அப்படின்னு எழுதியிருக்கணும். 3 to the power 4னா 81. அப்போ 81 மேட்ரிசஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத உங்களோட கரெக்டான ஆன்சராக இருந்துச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.